ஒரு இஸ்லாமிய ஆண் வந்து ஒரு இந்து பெண்ணை லவ் பண்ணாருன்னா அது லவ் ஜிஹாத். சரி, உங்க இந்து மதத்துல இருக்கிற பிள்ளையவே அப்ப நான் லவ் பண்ணலாமா? நாடக காதல். சரி, யாரதான் லவ் பண்றது? நீ லவ்வே பண்ணக்கூடாது. அப்ப இவங்களுடைய பிரச்சனைன்றது லவ் பண்றது அல்ல, இவர்களுக்கு ஜாதி முக்கியம், மதம் முக்கியம். இந்த ஜாதியையும் மதவெறியையும் எப்ப வரைக்கும் உங்க காப்பாற்ற முடியும்னா, கடைசி பெண்ணிடம் ஜாதியும் மதவெறியும் இருக்கிற வரைதான் இவங்களால காப்பாற்ற முடியும். பெண்களை வந்து இவங்க ஜாதியை கடத்தக்கூடிய இயந்திரமா பாக்குறாங்க. இன்னும் வெளிப்படையா நான் சொல்றேனே, பெண்களுக்கு ஜாதி இருக்கா? கிடையாது. மன தர்மத்தின் படியோ சாஸ்திரத்தின் படியோ சம்பிரதாயத்தின்படியோ நாங்கெல்லாம் காஸ்ட்லெஸ். பெண்களுக்கு ஜாதியும் இல்ல, வர்ணமும் கிடையாது. ரெண்டாவது, சரி பெண்களுக்கு ஊராது இருக்கான்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு ஊரும் கிடையாது. எந்த ஊருமா? அப்பா பிறந்த ஊரு, அப்பா இந்த ஊருங்க, இப்ப அவர் ஊர் இதுங்க. சரி, நீ எங்க? ஒன்னு ஊர் எது? அப்ப எங்க அப்பாவுக்கு எந்த ஊரோ அதுதான் எனக்கு ஊரு. எங்க அம்மாக்கு எது ஊரு? அவங்க அப்பா ஊர் தான். அப்ப பெண்களுக்கு எந்த எங்களுக்கு ஊரு இல்ல, ஜாதி இல்ல, வர்ணம் இல்ல, அடையாளம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அந்த அடையாளத்தை தேடி வரக்கூடிய பெண்களை தான் வெறுப்பு அரசியல் மூலமாக இன்றைக்கு ஆளக்கூடிய ஒன்றிய அரசு அடக்கி கொண்டிருக்கிறது.